அறிமுகப்படுத்தியது இஸ்லாமிய மார்க்கம் தான். நபியே நீங்கள் படியுங்கள் என்று சொன்ன முதல் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு முஸ்லிம்களாகிய வாலிபர்கள் படிக்காமல் இன்றைக்கு அடிப்பதுதான் பேஷன் என்று உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பான், அசிபுத்து அன்னமா கலகனாக்கும் அபஸா. இதெல்லாம் வாங்க, உங்களை நான் வீணா படிச்சுட்டே நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையில்லாம வேலை இல்லாம படிச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை உயர்ந்த நோக்கத்திற்காக படிச்சிருக்கிறேன், உங்களை ஒரு பெரிய லட்சியத்திற்காக படிச்சிருக்கிறேன், உங்களை பல படித்தரங்கள் அடைவதற்காக படிச்சிருக்கிறேன். உண்மையிலே நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் என்னின் பக்கம் மீள வேண்டியது என்பதாக அல்லாஹ் அந்த ஆயத்துல பேசுவார். அப்படி என்றால் அல்லாஹ் ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு நம்மை அனுப்பியிருக்கிறார். நாம் அந்த லட்சியத்தை ஒரு கெட்டியமாக ஒரு தைரியமாக பிடித்துக் கொண்டு நமக்கு எந்த துறை சார்ந்த படிப்பு வருமோ, அது ஆலிமோ ஹாஃபிஸோ மருத்துவரோ வக்கீலோ இன்ஜினியரோ ஏதோ ஒரு மேதை, ஏதோ ஒரு பட்டதாரி, ஏதோ ஒரு பட்டத்தோடு இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும் தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அடிப்பதோ வன்முறையில் ஆளாக்கப்படுவதோ அல்லது வன்முறையில் ஈடுபடுவதோ முஸ்லிம் சமூகத்தினுடைய வாலிபர்களுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. இன்றைய சூழல் எப்படிப்பட்டது என்றால், தங்கள் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் துணியா துடிக்கிறார். எப்படியாவது மேம்பட்டு, எப்படியாவது ஒரு கஷ்டப்பட்டு உயர்ந்த கல்வி மேற்கல்வி படிக்க வைக்க ஏதாவது கடமையா வாங்கி எதையாவது வித்தாவது தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க ஒரு சாரா இன்றைக்கு அதிகமாக உழைப்பெடுக்கிறார்கள். படிப்பு முக்கியம் என்பதில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு கூட்டம் நன்றாக விளங்கியிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் படிப்பு ஒரு பெரிய விஷயம் அல்ல, பையன் நன்றாக சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று சொல்லி அந்த பையனை படிக்க வைக்கக்கூடிய காலத்திலே அவனை எந்த விதமான துறை சார்ந்த வல்லுநராக ஒரு மார்க்க வேலையாக உருவாக்காமல் பெற்றோர்கள் அவனுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கோணம் நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது, இந்த உம்மத்தில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால், ஒரு சாரார் படிக்க வைக்க முனைப்பெடுக்கிறார்கள், ஒரு சாரார் நீ எப்படியோ எங்கேயோ போ, நீ என்னமா பண்ணி ஏதோ பண்ணு, நீ எவ்வளவு தூரம் வேணா ஓடு, ஆனா எனக்கு தேவை பணம். நைட்டுக்கு நீ வீட்டுக்கு வரும்போது எனக்கு தேவையான பணத்தை கொண்டாந்து கொடுத்துரு. நீ நல்லவனா கெட்டவனா, நீ சரியத்தை பின்பற்றியா மார்க்கத்தை பின்பற்றியா, அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. உன்னை நான் பெற்றிருக்கிறேன், எனக்கு நீ தினம் காசு கொண்டாந்து கூடி என்று சொல்லி பெற்றோர் இன்றைக்கு பிள்ளைகளை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு அவனை வல்லுநராக மார்க்க மேடையாக பட்டதாரியாக உருவாக்க வேண்டிய பெற்றோர்கள் அவனை வீணா போனவனாக வக்கத்தவனாக எதற்கும் எந்த சபையிலும் போய் நிற்க முடியாத ஒரு லாய்க்கு இல்லாதவனாக இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் முஸ்லிம்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை நீடித்தால் இஸ்லாமிய சமூகத்தில் வருங்காலத்தில் மறையர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள், அறிவாளிகள் குறைவாகத்தான் இருப்பார்கள். நல்லடியார்களே, சமூகத்தில் இன்றைக்கு அதிக முக்கியத்துவம் படிப்புக்கு ஒரு உண்மத்தை ஒரு சாரார் மதிப்பு தந்தாலும் மரியாதை தந்தாலும், ஆனால் மறுபக்கம் வாலிப சமூகம் தன்னுடைய பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தாங்கோடித்தனமாக இந்த உம்மத்தில் வழிகட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வாலிப சமூகத்தை நேரான பாதையில் எடுத்து செல்வதுதான் பெற்றோருடைய தலையான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளக்கூடிய அர்த்தமற்ற வார்த்தைகளை இன்றைக்கு ஒரு சமூகம் வாழ்க்கையிலே முன்முடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு பாருங்க, அவங்க செய்யற எந்த நற்காரியமோ சமூகத்துக்கு பலன் தராது, அவங்க செய்யற எந்த நற்காரியமோ சமுதாயத்துக்கு அது முன்மாதிரியாக இருக்காது. இன்றைய ஒரு வாலிப கூட்டம் தானும் அழிந்து கொண்டு வருங்காலத்தில் உள்ள தலைமுறை அளிக்கக்கூடிய ஒரு கெட்ட ரோல் மாடலை தான் இன்றைய வாலிபர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைக்கெல்லாம் ஒரு அற்புத நிகழ்வை சொன்னால் பொருத்தமானதாக ஏற்றமானதாக இருக்கும். பதிலுடைய போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் முடிந்ததற்கு பின்னால் சில எதிரிகளை கைதிகளாக பெருமானார் சிறைபிடிக்கிறார்கள். சில கைதிகளை சிறைபிடித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகையிலே சில கைதிகள் பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை எல்லோரையும் விட்டு விடுங்கள், நாங்கள் ஏதாவது பணம் தருகிறோம், ஏதாவது போதுமான தொகையை தருகிறோம், எங்களை சிறைபிடிக்காது.